மாடியிலேருந்து நம்ம பறிச்சுட்டு வந்த ஆர்கானிக் பன்னீர் ரோஸு, அப்புறம் நம்ம பிளெண்டரில் போட்டாச்சு இத. இதுக்கப்புறம் நம்ம வந்து பால ஃபில் பண்ண வேண்டியது தான். பிளெண்டர ஆன் பண்ண வேண்டியது தான். இந்த பிளெண்டர் வந்து ஒரு 400 கிட்ட தான் வாங்குனேன். சரி, அதனால அதையும் டெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இப்போ இந்த பூவுல வந்து பால ஊத்தி ஒரு பிளெண்ட் அடிச்சு பார்க்கலாம். இது எப்படி வருதுங்கிறதுக்காக. நம்ம கடையிலலாம் வாங்குனா பிங்க் கலர்ல வரும். இது நம்மளோட நேச்சுரலா, ஆர்கானிக்கா இருந்த ரோஸ நம்ம போட்டு எப்படி வருதுன்னு செக் பண்ணலாங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தது தான் இது. இந்த வீடியோ. சரி, இப்போ நம்மளுக்கு பிங்க்கா வருதா, இல்ல எப்படி வருதுங்கிறது செக் பண்ணலாமேங்கிறதுக்காக நான் இப்போ போட்டாச்சு. இப்போ பிளெண்டர் ஆன் பண்ண வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1 கப்பு பால் தான் பிடிச்சது. இப்போ பாருங்க, நம்ம பிளெண்டர் ஆன் பண்ண உடனே என்னோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, நம்ம கடையில வாங்குற மாரி ரொம்ப பிங்க்கான ஒரு பால் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபுல்லா அடிச்சாச்சு. பிங்க்கா வருதா வருதான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா கீழ எல்லாமே ஒருவேளை நம்மளுக்கு பூ பத்தலையோ என்னவோ தெரியல. ரொம்ப பூ போட்டாலும் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால நான் வந்து ஒரு குறைவா எவ்வளோ வேணுமோ, ஒரு கை அளவுக்கு 3 பூ எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இடமும் இருக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் பால குறைச்சே ஊத்துனேன். இப்போ 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பிளெண்டர ஆன் பண்ணி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாருங்க. இங்க கீழ ஒரு இடத்துல வந்து அப்படியே சுகர்லாம் அப்படியே ஸ்டே ஆகிக்குது. அதுக்கப்புறம் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டு, பாருங்க இந்த இடத்துலலாம் கொஞ்சம் சுகர் கீழ வருது. தெரியுதா? இந்த இடத்துல. ஆமா. இப்போ வந்து நான் வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு, இருக்கிற பாலும், பூவெல்லாம் கொஞ்சம் கீழ தங்கியிருந்தது. அதெல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி, சரி நம்மளுக்கு ஓரளவுக்கு ரோஸ் மில்க் வந்து கொஞ்சம் நேரம் ஓடியாச்சு மிஷினு. தேவையான அளவுக்கு பால் கிடச்சிச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.